நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு, கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு சாதி வெறியன் தான். இந்த சமூக நீதியை பற்றி பேசினீங்கனாலே எனக்கு கோபமா வருது. சமூக நீதியை பற்றி என்ன தெரியும் இவருக்கு? ஒண்ணுமே தெரியாம, எதையுமே படிக்காம என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு தகுதியும் தரமும் வளர்ந்து விடுகிறது. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு எது சரியாக இருக்கும் என்று நினைத்து சரியாக செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. தம்பி ரஞ்சித் அவர்கள் திருமணம் எப்படி? பெற்றோருடைய அனுமதியோடு உங்களுடைய சாதியைச் சேர்ந்த பெண்ணையே திருமணம் செய்தீர்களா? முதல்ல என்னுடைய சாதி செய்வதை மட்டும்தான் நான் அணிவேன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுமையாக நீங்கள் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும். வணக்கம் நண்பர்களே. ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் ஒரு காணொளி பார்த்தேன். அதனால சரி, ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் போல இருக்கு. நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கார், கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தை என்ன ஒரு தீமில் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் அவருடைய வெளியீடுகள், அவருடைய பேச்சுக்கள், அந்த படம் தொடர்பான பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஒரு சாதி வெறியன் தான். இந்த சமூக நீதியை பற்றி பேசினீங்கனாலே எனக்கு கோபமாக வருது. சமூக நீதியை பற்றி யாரும் பேசக்கூடாது. சமூக நீதியை பற்றி என்ன தெரியும் இவருக்கு? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? எது சமூக நீதின்னு தெரியுமா? இல்லை தெரியாத நிலையில் இப்படி பேசிட்டு இருக்காரா? இவருடைய பேச்சு, இவருடைய போக்கு எனக்கு சமூக நீதியை பற்றி இவருக்கு தெரியுமாங்கிற சந்தேகத்தை முழுமையாக உருவாக்குது. நண்பர் ரஞ்சித் அவர்களே, சமூக நீதி இல்லைன்னா நீங்களும் நானும் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகம் இன்றைக்கு உயரிய நிலைக்கு வந்திருக்காது. ஐயா கோவை செழியன் போன்றவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களிடம் அதிகமான வேண்டுகோள் வைத்து, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து, அதற்கு பின்னால் தான் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் படித்து இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மிகப்பெரிய வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் உறவுகளும் மகிழ்ச்சியோடு அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர் உருவாக்கிய சமூக நீதி. அந்த சமூக நீதி அடிப்படையில் இந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததுனால கிடைத்த பலன் இன்னைக்கு இருக்குது. அது தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா? ஒன்றுமே தெரியாமல், எதையுமே படிக்காமல் என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? எப்படி? இந்த சாதியில் தான் நான் இருப்பேன், நான் சாதி வெறியன் என்பதில் பெருமை கொள்கிறேன், நான் சாதி வெறியன் தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே. என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, ரஞ்சித் அவர்களே, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விதைச்சு அறுத்து அறுவடை செஞ்சு சட்டியில் போட்டு வேக வச்சு கையில் எடுத்து சாப்பிட்றீங்களே, அது வரைக்கும் ஒரே சாதி தான் வேலை செஞ்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சா? துணி போடுறீங்களே, துணி, அந்த துணியில் உருவாக்கி சேரும் வரை, அதாவது பருத்தியை விதைச்சி பருத்தியை அறுவடை செஞ்சு பருத்தியை கொண்டு போய் மில்லில் போட்டு அதையை நூலாக மாற்றின பின்னால் அதையை கொண்டு நெசவு செஞ்ச துணியை கொண்டு விற்பனை செஞ்ச துணியை கொண்டு டெய்லரேட்டை கொடுத்து தச்சு அதை தூக்கி உன்னோட உடம்புல போட வரைக்கும் என்னுடைய சாதி செய்வதை மட்டும்தான் நான் அணிவேன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுமையாக நீங்கள் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும். அதுபோல தான் இது. 18 வயது நிரம்பிய ஒரு குழந்தை என்பது தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு தகுதியும் தரமும் வளர்ந்து விடுகிறது. அவர்களுடைய கல்வி அறிவு வளர்கிறது. கல்வி அறிவு வளரும் பொழுது, அவர்களுடைய அனுபவ அறிவு வளரும் பொழுது அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார். இதில் என்ன நாடக காதல்? எனக்கு புரியல. காதல் என்பது யார்கிட்ட வேணாலும் வரலாம் அப்படின்னு இல்லை. ஒரு வயது வந்த ஆணும் பெண்ணும் காதலிப்பது இயல்பு.
உங்கள் இனத்தை சார்ந்த ஒரு பையனோ அல்லது பெண்ணோ வேறொருவரை காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து சொல்லலாம். தம்பி, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்காங்க தம்பி, இவங்களுடைய குணநலன்கள் இப்படி இருக்குது, அதனால வேண்டாம் தம்பின்னு சொல்லலாம். இல்லைனா அந்த பொண்ணுக்கிட்ட, பொண்ணு இங்கே வருமா, அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு குணநலன் படித்த பையனாக இருக்கிறான், கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் உள்ள பையனாக இருக்கிறான், அதனால் நீ அவனை திருமணம் செய்து தவறுன்னு சுட்டி காட்டலாம். ஆனாலும் பிறந்தது முதல் வளர்த்து ஆளாக்கி, அப்படியா? சரி, என்னுடைய இறுதியான ஒரே கேள்வி, தம்பி ரஞ்சித் அவர்கள் திருமணம் எப்படி? பெற்றோருடைய அனுமதியோடு உங்களுடைய சாதியைச் சேர்ந்த பெண்ணையே திருமணம் செய்தீர்களா முதல்ல? இல்லை திரையுலகத்தில் போய் ஒரு உங்களுடைய சாதியை விட்ட உயர்ந்த சாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தாங்கள் திருமணம் செய்ததாக எனக்கு ஒரு தகவல் வருகிறதே, அது தொடர்பாக பேசலாமா? அது என்ன தம்பி, உங்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவருக்கு ஒரு நீதி? பெற்றோருடைய சார்பாக அவர் பேசுகிறாராம். பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு எது சரியாக இருக்கும் என்று நினைத்து சரியாக செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை போல ஒரு சாதி வெறியனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுத்தாக வேண்டும், அவர்களோடு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாமா வாழணும், நம்முடைய குலம் காப்பாற்றப்பட வேண்டும்னு சொன்னால் அப்படிப்பட்ட சாதியை தீ வைத்து எரித்து கொளுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தம்பி ரஞ்சித், யோசிங்க. ஊருக்கு சொல்வது முக்கியமில்லை, நீங்களும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்டீங்களே, பகுத்தறிவு பேசுகிறவர் வீட்டுகளெல்லாம் சுயமரியாதை திருமணம் நடக்கிறதா? கண்டிப்பா, அதில் என்ன சந்தேகம்? பெரியாரியல் எண்ணம் படைத்தவர்களுடைய வீடுகளில் பெரியாரியல் எண்ணம் படைத்தவர்களுடைய குழந்தைகளுக்கு சுயமரியாதை திருமணம் தான் செஞ்சு வைக்கிறோம். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாங்கள் யாரும் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் செய்வதில்லை என்பதை தம்பி ரஞ்சித் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தொடர்ந்து படித்துவிட்டு பேச வேண்டும், அவதூறு பரப்பக்கூடாது தம்பி. உங்கள் திரைப்படம் ஓட வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேலைகளை செய்யாதீர்கள் என்கின்ற வேண்டுகோளை இப்போ வைக்கிறேன். இது வேண்டுகோள், அவ்வளவுதான். இதற்கு மேலே தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் இருக்குமானால் வேண்டுகோளோடு நிற்காது, போராட்டங்கள் திசை மாறும். தமிழ் திரை உலகத்தில் சத்யராஜ் மாதிரி அறிவாளிகளும் இருக்கிறாங்க, சீமான் மாதிரி சந்தர்ப்பவாதிகளும் இருக்கிறாங்க, ரஞ்சித் மாதிரி ரெண்டும் கெட்டான்களும் இருக்குது. எந்த இடத்தில் யார் இருந்தாலும் அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அவர்களுடைய உயர்வு. சமூகத்தில் நல்லவனாக வாழ முயற்சி செய் ரஞ்சித், சாதி வெறியனாக அல்ல. ரஞ்சித் என்கின்ற ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் மனிதனாக இல்லாமல் வேறு மாதிரியான ஒன்றாக இருக்கும் பொழுது அவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்யத்தான் வேண்டும். கடந்த 1 நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு கண்ட போராட்டங்களையும் அதனால் நிகழ்ந்த மாறுதல்களையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் பேராசிரியர் சுப வீரபாண்டியனின் போராட்டங்கள். விலை ரூபாய் 275 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.